கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கல்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கு வேதத்திலே வாசிக்க கேட்டோம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றதென்றால், அவர்கள் தாகத்தினால் தங்களுடைய நாவு வறண்டு போகிறதை வேதத்திலே வாசித்தறிய முடியும். அந்த நேரத்தில் அவர்கள் தேவனை அல்ல, மோசையை நோக்கி, எங்களுடைய நாவு தாகத்தினால் வறண்டு போகிறது, இதற்கு நீதான் ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மோசையினிடத்திலே கேட்ட பொழுது, மோசையும் தேவனிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? திரளான ஜனங்களாய் இருக்கிறார்களே, இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? ஒருவனுடைய தாகத்தை தீர்ப்பது வனாந்தரத்தில் கடினம், ஆனால் ஒரு குலத்தினுடைய தாகத்தையே தீர்க்கிறது அது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் என்பதை அவன் அறிந்தவனாய் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். எல்லாமல்ல தெய்வம் அவனிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேசு என்று. ஒரு இடத்திலே கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்த்து பேசவும் தெரிய வேண்டும். சில நேரம் தேவனிடத்திலே அடித்தல் என்பது போராட்டத்தை காண்பிக்கிறது. போராடியும் தேவனுடைய சமூகத்திலிருந்து விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக 2 விசை அடிக்கப்படுகிறார்? ஒன்று, தேவனுடைய திட்டமும் தேவனுடைய காரியம் நிறைவேறுவதற்காக. ஒன்று பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்காகவும், மற்றொன்று புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்திற்காக எல்லாமல்ல தெய்வம் அடிக்கப்படுகிறதை பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாய் தேவன் நினைப்பூட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பேற்பட்ட நேரத்தில் தான் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கண்மலையை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனத்திலே கண்மலைக்கு 2 விதமான அர்த்தங்களை வேதம் நம் கண்முன்பதாக காண்பிக்கிறது. ஒன்று, ஞானம் கண்மலை, ஞானம் பிளஸ் கண்மலை, ஞான கண்மலை. இன்னொன்று, அந்த கண்மலைக்கு மறு அர்த்தம் கிறிஸ்து என்று பெயர் என்று 1 கொரிந்தியர் 10:4 நம்மளுக்கு 2 விதமான விளக்கங்களை கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வனாந்தரத்திலே தண்ணீரை குடித்தார்களே, அது ஞான கண்மலையாகிய என்னுடைய தண்ணீரை குடித்தார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், எல்லாமல்ல தெய்வம், வனாந்தர வழியிலே அவர்களோடு வாழ்க்கையும் பிரயாணமாக போய்கொண்டுதான் இருந்தார். மனிதர்கள் அதை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ தொடர்ந்து அதன் மூலம் பயணிக்கவோ முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இந்த கண்மலையின் தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது? தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது? ஞான கண்மலையின் தண்ணீர் என்கிறபடினால் அது ஆண்டவர் தருகிற ஜீவ தண்ணீரை காண்பிக்கிறது. தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், நான் கொடுக்கிற தண்ணீரை ஒருவன் குடிப்பானானால் அவனுக்கு தாகம் உண்டாயிராது, அது அவனுக்குள் ஜீவ தண்ணீராய் இருக்கும் என்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் திட்டம் தீர்க்கமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்களே, அந்த ஞான கண்மலையின் தண்ணீர் எதை காண்பிக்கிறது? ஜீவ தண்ணீரை காண்பிக்கிறது. இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வா, அசதியா, பலவீனமா,
நிர்விசாரமா, படுத்த படுக்கையா, வியாதியா, ஒன்றுமில்லாத நிலவரமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஞான கண்மலையின் தண்ணீரை, என்னுடைய தண்ணீரை, நான் அருளுகிற அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பருகுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தாகத்தையும் கர்த்தர் தீர்த்து போடுகிறார். இந்த ஜீவ தண்ணீர் எதற்கு நிழலாட்டமாக பேசப்படுகிறது? யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு காணப்படாமல் போனான். திரும்பி யாக்கோபு மரிக்கிற நேரத்தில் அந்த யோசேப்பு காணப்படுகிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன உடனே யாக்கோபின் உயிர் அவனுக்குள் வந்தது என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் யோசேப்போடு தான் யாக்கோபின் உயிர் பிணைக்கப்பட்டு இருந்தது. யோசேப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ஜீவன் தேவன் மீது நிலை கொண்டு இருக்க வேண்டும், தேவனோடு பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீர் என்பது நம்மளுக்கு ஜீவனை தருகிற ஆண்டவரோடு நம்மளுடைய உயிர் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக நிழலாட்டமாக தான் ஜீவ தண்ணீரும் யாக்கோபின் உயிரும் பேசப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஞான கண்மலையின் தண்ணீர் என்கிற காரியத்தினுடைய ஒரு சிறிய சாராம்சத்தை உங்கள் கண் முன்பதாக காண்பித்தேன். இந்த கண்மலை கிறிஸ்துவே. செய்தியின் தலைப்பு ஞான கண்மலை என்கிற கிறிஸ்து. இந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்து என்றால் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கவனமாய் கவனியுங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்று நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? இந்த சமயத்திலே உங்கள் மத்தியிலே தாழ்மையோடு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறோமே. ஜெபம் முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். ஜெபம் முடிந்த உடனே நாம் சொல்லுகிறோமே. எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே சில ஜெபங்கள் எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது என்று தெரியாமலே இன்றைக்கு நாம் அதை செய்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த சங்கீத 103:1-2 நாம் சொல்லுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பில் இயங்கி வருகிற ஜீசஸ் பவர் மினிஸ்ட்ரி சேனலை நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் இந்த செய்தி அங்கு உங்களுக்கு வழங்கப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய வாழ்க்கையிலே நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில இணைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் எதற்காக சில வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்று தெரியாமலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கவனமாய் கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து கண்மலையாகிய கிறிஸ்து. இயேசுக்கும் கிறிஸ்துவுக்கும் வேறுபாடு வேறு ஒன்றுமில்ல. இயேசுவினுடைய மறுநாமம் தான் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம் என்றால் மேசியா என்று ஒரு அர்த்தம் உண்டு. மேசியா என்றால் ஜனங்களை விடுவித்து பாவ ஜனங்களை எல்லா காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ராஜா, இல்லாவிட்டால் கிறிஸ்து என்கிற ராஜா என்ற அர்த்தம். நான் மீண்டும் தெளிவாக சொல்லுகிறேன். கிறிஸ்து என்றால் இயேசுவினுடைய மறுநாமம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறதா தான் மேசியா. இந்த மேசியா என்கிற கிறிஸ்து என்கிற நாமம் ராஜா என்கிற ஒரு அங்கீகாரம் உடையது. எனவேதான் ஏறுவது கேட்கும் பொழுது நீ ராஜாவா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடியே என்று சொல்லுகிறார். நான் பரலோகத்திற்கும் பூமிக்கும் ராஜா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏறுவதற்கு இவர் நம்மளோடு போட்டி போடுகிறார் என்கிற அந்த மனக்குழப்பம் வந்து விடுகிறது. அப்படியானால் மேசியா என்கிறதும் கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து என்கிறதும் கிறிஸ்து தான். அதுல மாற்று கருத்து இல்லை. மேசியா என்கிறவர் வருவார், கிறிஸ்து என்கிறவர் வருவார், அவர் ஜனங்களை விடுதலையாக்குவார் என்பதையெல்லாம் மேசாயா, எரேமியா, தானியேல் தீர்க்கதரிசிகள் மூலமாய் எச்சரிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு எழுதி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ஆனால் இவர் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தபடியினால் இவரை யாராலையும் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவனுடைய சரியான அர்த்தமே மேசியா. மேசியா என்றால் ராஜாவிற்கு நிழலாட்டமானவன், ராஜாவுக்கு நிகரானவன். கிறிஸ்து என்றால் ராஜாவுக்கு நிகரானவர்கள். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மேசியா வருவார் 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 என்று பேசிக் கொண்டிருந்த ஜனங்கள் இயேசு வந்தபோது கூட இவர் இயேசு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது,
கிறிஸ்து என்று மன்னிக்கணும், இவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அப்படியானால் கிறிஸ்து என்பது இயேசுனுடைய மறுநாமம். கிறிஸ்து என்பதற்கு மேசியா என்ற ஒரு மறுநாமமும் உண்டு. மேசியா என்பது ஜனங்களை விடுதலையாக்க இப்பூமியிலே வருவார் என்று தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. இதுதான் இந்த கிறிஸ்துவை பற்றிலும் சுற்றி இருக்கிற பெரிய காரியம். அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய சில ஆழ்தத்துவமான காரியங்களை தேவன் இன்றைக்கு நம்மற்றிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். கன்மலையாகிய கிறிஸ்து. அப்ப கன்மலையாகிய கிறிஸ்து என்றால் எதை காண்பிக்கிறது? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 23:8 வாசிக்கும் பொழுது, உங்களை ஒருவரும் ரபி என்று சொல்லுவதற்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள், கிறிஸ்துவே அவர்களுக்கு போதகராய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து என்பது எதை காண்பிக்கிறது? போதகத்தை காண்பிக்கிறது. கிறிஸ்து என்றால் போதிக்கிறவர் என்ற அர்த்தம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து என்பதனுடைய மற்றொரு அர்த்தம் என்ன? அவர் போதிக்கிறவர். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளை போதிக்கிறாரா? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை போதிக்கிறதா? ஆண்டவர் நம்மளை போதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் நம்மளை எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு நல்ல ஒரு போதகராய் ஆண்டவர் காண்பிக்கிறார். நல்ல போதகரை வாரும் என்று பழைய பாடல்கள் எல்லாம் உண்டு. கிறிஸ்து என்றால் போதகர் என்று மறு அர்த்தம் உண்டு. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளோடு இடைபடுகிறார். கன்மலையாகிய கிறிஸ்து, நான் உன்னோடு கூட வருகிறேன், நீ கவலைப்படாதே. இந்த கிறிஸ்து என்றால் போதிக்கிறவர், போதகர் என்ற அர்த்தம். வாழ்க்கையிலே தடுமாறுமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, தத்தளிப்பான சூழ்நிலைகள் வரும் பொழுது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, யாராவது எனக்கு சொன்னால் நலமா இருக்கும் என்று நீ ஏன் மனிதனையும் மனுஷையும் மற்றவர்களை நாடுகிறாய், தேடுகிறாய்? ஆண்டவர் சொல்லுகிறார், கன்மலையாகிய கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் போதகராய் இருக்கிறார், போதிக்கிறவராய் நான் உன்னோடு கூட வருகிறேனே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்களே, நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தது போல நான் கொடுக்கிற காரியத்தை, நான் உனக்கு போதிக்கிற காரியத்திலே நீ நடக்க வேண்டாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தையே, நான் உனக்கு போதிக்கிறவராயிருக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு மரணத்தின் சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட தடுமாற்றமான சூழ்நிலைகள், அழிந்து போகிற ஒளிந்து போகிற காரியங்கள் வரலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் உங்களை போதித்து வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் ஒரு ஊழியருக்கு தொடர்பு கொள்கிறோம். இதை தவறு என்று சொல்லவில்லை, சரிதான். ஆனால் எல்லா நேரமும் அவர்களையே தொடர்பு கொண்டிருப்பது தவறு. உன்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது பெரிய யுத்தம் நடக்கிறது. எருசலேமின் ராஜாவும் அவனோடு சேர்ந்து மற்ற 4 ராஜாக்கள், மொத்தம் 5 ராஜாக்கள் சேர்ந்து போர் தொடுத்து யோசுவாவுக்கு விரோதமாய் வந்து கலகம் பண்ணி யோசுவாவை அவனுடைய கிபியோனின் ஜனங்களை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யோசுவா என்ன செய்தான் தெரியுமா? வேதம் தெளிவா சொல்லுது, யோசுவா கர்த்தரோடு பேசி சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினான். அவ்வளவு பெரிய போராட்டம், பிரச்சனை, கலக்கம், பயங்கரமான யுத்தம் போய்கிட்டு இருக்கும் போது கூட யோசுவா கர்த்தரோடு பேசுகிறத விடல. ஆண்டவர் தான் அவனுக்கு வழியை போதிப்பார் என்கிறதை அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு உங்களுடைய தடுமாற்றமான சூழ்நிலைகளிலே, தள்ளாடுகிற சூழ்நிலைகளிலே, மரண படுக்கையின் சூழ்நிலைகளிலே, பயமான சூழ்நிலையிலே, இருளின் அந்தகாரமான சூழ்நிலையிலே யாரிடத்தில் நம்மளை போதிக்கிறவர்களாய் நம்மளை விற்று போட்டு விடுகிறோம்? ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறவராய் காணப்படுகிறார். இதில் சிலர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு போதிக்கவே மாட்டேங்கிறார், ஆண்டவர் எனக்கு நல்ல காரியத்தை காண்பிக்கவே மாட்டேங்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது,
நான் என்ன செய்கிறேன்? நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்திற்கு ஒரு விடிவில்லை? என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஏன் ஆண்டவர் போதிக்க மாட்டேங்கிறார்? அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். கிறிஸ்து என்கிறவர் போதகராய் இருக்கிறார். அவர் போதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏன் உங்களுக்கும் எனக்கு மட்டும் அவர் போதிக்காதவராய் காணப்படுகிறார் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறவராய் காணப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒன்று செய்யணும். என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 25:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கணும்னா நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்து என்றால் போதகர் என்ற அர்த்தம். யாருக்கு அவர் தம்முடைய வழியை போதிக்கிறார்? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வழியை போதிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வழியை போதிக்க வேண்டுமானால் நாம் முதலாவது அவர்களுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனிதனுக்கு பயப்படுகிறோம், மாம்சீகத்திற்கு பயப்படுகிறோம், பிசாசானவனுக்கு பயப்படுகிறோம், செய்வனைக்கு பயப்படுகிறோம், அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு பயப்படுகிறோம், பெற்றோருக்கு பயப்படுகிறோம், மற்றவருக்கு பயப்படுகிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? ஆண்டவர் உங்களுக்கு வழியை போதிக்க வேண்டுமானால் நீ தேவனுக்கு பயந்தாக வேண்டுமே. இன்றைக்கு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய மனதின் வழிகளை, மனதின் திட்டங்களை உங்களுக்கு போதித்தரல வேண்டுமானால் நீ தேவனுக்கு முதலாவது பயப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவனை மட்டும்தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் நோக்கி பார்த்த பின்புதான் போதிக்கவே செய்கிறார். எல்லாருக்கும் தேவ திட்டங்கள் கொடுக்கப்படவில்லை, தேவ தரிசனங்கள் கொடுக்கப்படவில்லை. நோவாவுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் தேவனுக்கு பயந்து எல்லா மனிதர்களிலேயும் நீதிமானாய் வாழ்ந்தான். யோசேப்பின் மீது தரிசனம் வைக்கப்படுவதற்கு அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவனாயிருந்தான். யோபுவை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்கிறவர்களிடத்திலிருந்து தன்னை சுத்திகரித்து காத்து கொண்டான். தானியேலுக்கு தேவன் ஞானத்தையும் தன்னுடைய வழியையும் போதிப்பதற்கு காரணம் பாபிலோனின் உணவுகளினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பயப்படுவோமானால் நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் தெய்வ பயம் ஒன்று இருக்குமானால் ஆண்டவர் அவருடைய வழியை நம்மளுக்கு போதிப்பார். சும்மா எடுத்தோம் கவுத்தோன் எல்லாருக்கும் அவருடைய வழியை போதிக்கிறதுக்கு அவர் ஒன்னும் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் அண்ட சராசரத்தையும் உருவாக்கி அதை ஆளுகை செய்கிற தேவன். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய மனதின் திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் உங்களுக்கு வழியை போதிக்கிறவராய் காணப்பட வேண்டுமானால், இந்த ஜீவியத்தின் பாதையை கர்த்தர் போதிக்கிறவராய் காணப்பட வேண்டுமானால் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷியா இருக்கணும். தேவனுக்கு பயப்படாமல் ஆண்டவரே எனக்கு வழியை போதியம் என்று 1000 முறை 1001 முறை ஜெபித்தாலும் கர்த்தர் அவருடைய வழியை நம்மளுக்கு போதிக்க மாட்டார். அவருடைய மனதின் திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்து என்றால் போதகராய் இருக்கிறார். போதகர் என்றால் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். ஆண்டவர் யாருக்கு தன்னுடைய வழியை போதிப்பாராம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய வழியை போதிக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படணும். தாவீது சொல்லுகிறான், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை எட்டி பிடிக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? நான் எழுந்தாலும் அமர்ந்தாலும், நான் உட்கார்ந்தாலும், எந்த இடத்திற்கு போனாலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு எண்ணம் தாவீதுக்குள் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கணும்னா கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்படும். தாவீதை போல ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற அந்த எண்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
இரண்டாவது, ஆண்டவர் யாருக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார்? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவும் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நம்மளுக்கு போதிப்பார். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய வழியை போதிக்கிறார். இரண்டாவது, யாருக்கு அவருடைய வழியை போதிக்கிறாரா? அவருடைய பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் செல்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய வழியை போதிக்கிறார். இந்த பர்வதம் என்பது எதை காண்பிக்கிறது? சீயோன் பர்வதம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனில் கர்த்தர் வாசமாயிருக்கிறார். அப்படியானால் ஜெபத்தில் உன்னத அனுபவமாகிய அந்த சீயோன் பர்வதத்திற்குள் போகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய வழியை போதிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வழியை போதிக்க வேண்டுமானால் நீ எங்கேயாவது அமர்ந்து கொண்டு எனக்கு உம்முடைய வழியை போதியும் என்றால் போதிக்க மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு எனக்கு உம்முடைய வழியை காண்பியும் என்று சொன்னால் காண்பிக்க மாட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபத்திலே பர்வதமாகிய சீயோன் மலையின் பர்வதமாகிய தேவனுடைய சன்னிதானத்திற்குள் நீ போக வேண்டும். ஜெபத்திலே ஒரு உன்னத அனுபவம் இருக்கிறவர்களோடு தான் தேவன் இடைபடுகிறார். ஆண்டவர் உங்களோடு அவருடைய திட்டத்தை அவருடைய வழியை உங்களுக்கு போதிக்க வேண்டுமானால் நீ பர்வதத்திற்குள் ஏறி வர வேண்டும். சீனாய் கொடுமுடி என்கிற பர்வதத்திற்கு ஏறி வா. மலையின் உச்சிதான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு வழியை போதிக்கணும்னா ஜெபத்துல ஒரு உன்னத அனுபவத்திற்கு கடந்து வாருங்க. ஆலயம் என்பது எதை காண்பிக்கிறது? தேவனை ஒன்றாய் கூடி துதிக்கிற இடம்தான் ஆலயம். சபை கூடி வருகிற இடம்தான் ஆலயம். அவருடைய ஆலயத்திலே தேவனை துதித்து பாடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஜெபிக்கிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் தான் தேவன் அவருடைய வழியை போதிப்பார். நீ எதுவுமே செய்யாம ஏதாவது ஒரு ஊழியக்காரன் போய் எனக்கு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா ஆண்டவர் எப்படி உன்னிடத்துல இடைபட முடியும்? ஆண்டவர் உங்களிடத்துல பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்களிடத்துல இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தம்முடைய வழியை உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஒன்னு, அவருக்கு பயப்படணும். ரெண்டாவது, ஜெபத்துல நிலை கொண்டு இருக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஜெபத்துல வைங்க, ஆண்டவர் அதற்கு ஒரு முடிவு தருவார். இன்னைக்கு நம்மளுடைய வேலையை ஜெபம் பண்றதே வேலை கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. நான் குற்றப்படுத்துவதற்கு சொல்லல, அநேக இடங்களில நான் பார்த்து வேதனை அடைகிற ஒரு காரியம் தான். ஜெபம் என்பதே கிடையாது, தனி ஜெபம் கிடையாது. உண்மையை தொட்டு மனசாட்சியை தொட்டு சொல்ல சொன்னால் விரல் விட்டு எண்ணிரலாம் எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்குன்னு கேட்டா. குடும்ப ஜெபம் என்பது இந்த நாட்கள்ல இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஜெபம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை எந்த ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்படாது. எந்த மனிதன் தேவனோடு அதிகமாய் பேசுகிறானோ அவனுக்கு தான் தேவன் தம்முடைய வழியை போதிப்பார். அவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய மனதின் திட்டங்களை வெளிப்படுத்துவார். நீங்க உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய மனதில் இருக்கிற ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி உங்க மனதை திறந்து காண்பிப்பீர்களா? இல்ல ரோட்ல எங்கேயாவது போய்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு உங்களுடைய மனதின் திட்டங்களை திறந்து காண்பிப்பீர்களா? ஆண்டவருக்கு நம்ம பிள்ளையா இருக்கணும். ஆண்டவரோடு இடைபடுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவரோடு பேசுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவரோடு உங்களுடைய நேரங்களை செலவிடணும். மனிதனோடு, மனுஷியோடு, மற்றவர்களோடு, போனோடு, டிவியோடு, லேப்டாப்போடு, வேலையோடு, இவைகளோடே செலவிட்டு கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார், எனக்கு எதுவுமே செய்ய எப்படி செய்வார்? எதுவும் செய்யுமா? இப்பயும் செய்ய மாட்டார், இனிமேலும் செய்ய மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவருடைய வழியை அறிந்து கொள்ளணும்னா முதலாவது அவரை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்கு வாருங்கள். இரண்டாவது அவரோடு பேசுகிற அனுபவத்திற்கு வாங்க. ஆண்டவரிடத்துல பேசணும், தேவனிடத்துல பேசணும். எவ்வளவு நேரம் பேச முடியுமோ பேசணும்.
தொடர்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா, ஜெபிங்க. 2 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா, ஜெபிங்க. இல்ல அரை மணி நேரம் தான் ஜெபிக்க முடியும், ஜெபிங்க. இல்ல 10 நிமிஷம் தான் ஜெபிங்க. வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. சிறுதுள்ளியும் பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஏறெடுக்கிற சின்ன சின்ன விண்ணப்பங்கள் தேவனுடைய பார்வையில பெரிய ஒரு ஜபமாய் மாறுகிறது. அதற்காக 10 நிமிஷம் மட்டும் ஜெபிங்கன்னு சொல்லல. தேவனோடு ஜபத்துல நேரத்தை செலவிடுங்க. தனி அறைக்கு போங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னிடத்துல பேசுங்க என்று கேளுங்க. இன்றைக்கு பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் ஜொலித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரோடு உரைவாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கிறது? ஏன் ஊழியன் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கிறது? ஒரே ரீசன் தான், ஜெபம். வேற எந்த காரணம் கிடையாது. அவன் தேவனுக்கு பயந்து தேவனிடத்துல கேட்டு, ஆண்டவருடைய வழியை எனக்கு போதியம் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் காண்பிக்கிறார், இவர் செய்கிறார், காரியம் சக்சஸ். உங்களுடைய காரியம் சக்சஸா மாறணும்னா ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு எனக்கும் போதிக்கிறவரா இருக்கணும். யாருக்கு அவர் போதிப்பாரு? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு போதிப்பாரு. இரண்டாவது, அவரோடு ஜெபத்திலே அதிகமாய் தரித்திருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிப்பார். எல்லாருக்கும் ஆண்டவர் வழியை போதித்து விட மாட்டார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, கிறிஸ்து என்றால் போதகர், நீர் எனக்கு போதிக்கிறவராய் இருக்கணும். நான் உமக்கு பயப்படுகிறேன். நான் உமோடு ஜபங்களிலே நேரங்களை செலவிடுகிறேன். நீர் எனக்கு உம்முடைய வழியை போதியும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு விசை கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்மளுடைய ஜீவியத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வழியை எங்களுக்கு போதிப்பீராங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போதும், மனுஷர்களுக்கு பயந்தது போதும், மற்றவர்களுக்கு பயந்தது போதும். இனி உமக்கு பயந்து உம்முடைய வழியை போதிக்கிறவர்களாய் நீர் எங்களுக்கு காணப்படுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐயா, நல்லவர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உண்டாவதாங்க, கிருபை உண்டாவதாங்க, கிருபை உண்டாவதாங்க. சோத்திரமையா, 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 சோத்திரமையா. சோத்திரம், 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 சோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, கிறிஸ்து என்றால் போதிக்கிறவர், போதகர் என்று சொன்னேன். யாருக்கு அவர் போதிக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய ஆலயமாகிய பர்வதமாகிய ஜெப நேரத்தில் ஜெபத்திற்குள் அதிகமாய் போகிறவர்களுக்கு, ஜெபத்திலே நேரம் செலவிடுவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். யோவான் 4:42. அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கிறிஸ்து என்றால் இரண்டாவது எதை காண்பிக்கிறது? லூக்கா 2:11 வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்து என்றால் இரண்டாவது இரட்சகராய், ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவது கிறிஸ்து என்றால் போதகர், இரண்டாவது கிறிஸ்து என்றால் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாதுகாப்பு என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. சேவ், சேவ் என்றால் பாதுகாப்பு. அப்படியானால் ரட்சிப்பு என்றால் பாதுகாக்கிறவர் என்று ஒரு அர்த்தம் உண்டு. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, தாவீதின் ஊரிலே ஏன் கிறிஸ்து
என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்றால், அழிந்து போய் கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற விடுதலையாக்கப்பட வேண்டிய ஜனங்களை பாதுகாப்பதற்காக ஒரு இரட்சகர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்து என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பாதுகாப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போகலாம். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க ஆட்கள் இல்லையா? உங்கள் குடும்பத்தின் தனிப்பட்ட ரகசியங்களை பாதுகாப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் அதை மனிதர்கள் தொற்றிக் கொண்டு திரிகிறார்களா? நீங்கள் செய்கிற வேலையிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? நீங்கள் செய்கிற ஊழியத்திலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டிலே ஒரு பாதுகாப்பு இல்லையா? உங்களுடைய பிரயாணங்களிலே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் காணப்படுகிறதா? கவலைப்பட வேண்டாம். இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னும் இரட்சகராகிய பாதுகாக்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கன்மலையாகிய கிறிஸ்து அவர்களோடு கூட வந்தாரே. பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, இந்த கிருபையின் காலத்திலேயும் கன்மலையாகிய கிறிஸ்து என்கிற தெய்வம் ரட்சிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் அவர் உங்கள் பட்சத்தில் எழுந்து நிற்கிறார். உங்களை பாதுகாக்க ஒரு தெய்வம் உண்டு. உங்கள் ஊழியத்தை பாதுகாக்க ஒரு தெய்வம் உண்டு. உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க ஒரு தெய்வம் உண்டு. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த காலை நேரத்திலே தேடி வந்திருக்கிற எல்லாமல்ல தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எல்லா காரியத்திலிருந்தையும் பாதுகாப்பார். உங்களை பாதுகாப்பார் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதா? உங்களை பாதுகாக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கிறதா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கும், நம்மளுடைய பெயரை அவமாக்குவதற்கும், நம்மளுடைய ஊழியத்தை கெடுப்பதற்கும், நம்மளுடைய ஜீவியத்தின் நற்சாட்சியை கெடுப்பதற்கும், நம்மளுடைய நல்ல காரியங்களை கெடுத்து அழித்து போடுவதற்கும் மனிதன் என்கிற பொல்லாதவர்கள் எழுந்து திரிகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நான் உன்னை அவர்களுக்கு முன்பதாய் பாதுகாக்கிறேன். நான் அவர்களுக்கு முன்பதாய் உன்னை பாதுகாப்பேன். யாக்கோபின் பிள்ளைகள் ஒரு பட்டணத்தின் மேல் விழுந்து அவர்களை முறியடித்த பொழுது யாக்கோபுக்கு ஒரு பயம் தொற்றினது. ஐயோ, நான் சிறு கூட்டமாய் இருக்கிறேன், என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார்கள். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு சும்மா விட்டுட்டாரா? யாக்கோபு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கர்த்தரால் அந்த பட்டணங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டானது. கர்த்தரால் அந்த பட்டணத்திற்கு ஒரு கலக்கம் உண்டானது. கர்த்தர் அந்த பட்டணத்தை கலக்கி போட்டார். உங்களை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் போராட வேண்டாம், நீங்கள் சண்டையிட வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் அந்த பட்டணத்திற்கு கலக்கத்தை கொடுத்தது போல உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சத்துருக்களுக்கும் தேவன் ஒரு கலக்கத்தை கட்டளையிடுகிற நாட்கள் வருகிறது. எகிப்தியர் இஸ்ரவேலரை கலங்கடித்தார்கள். கர்த்தர் சும்மா விட்டாரா? கர்த்தர் எகிப்தியரை இஸ்ரவேலருக்காக கலங்கடித்தார். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எகிப்தின் இடத்திலிருந்து தேவன் எப்படி பாதுகாத்தார் தெரியுமா? முன்பதாக மேகஸ்தம்பமும் பின்பதாக அக்கினி ஸ்தம்பத்தையும் தேவன் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். நான் வேதத்துல வாசித்த பொழுது எனக்கு மிகவும் தொட்ட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோசுவாவின் காலத்தில் 2 வேவுக்காரர்கள் எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் வேவு பார்க்க போன உடனே அங்கிருக்கிற ராஜா இவர்கள் வேவு பார்க்க வந்ததை அறிந்து கொள்கிறார். உடனே வேசியின் வீட்டிற்கு ஆள் அனுப்பி, இங்கு 2 பேர் வந்தார்களா என்று கேட்டவுடன் அவள் அவர்களை ஒளித்து வைத்து விட்டு இல்லை என்று சொல்லி அனுப்பி விடுகிறாள். அவர்களை நீங்கள் மறைந்திருங்கள், 3 நாள் வெளியில தலை காட்டாதீங்க, அதுக்கப்புறம் போங்கன்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு நீங்க கேட்கலாம். இவங்க எரியோவுக்கு போனது வேவு பார்க்க. அங்க எரியோல இவங்களுக்கு ஒருவனையும் தெரியாது, ஒரு மனுஷனையும் தெரியாது, ஒரு ஆளையும் தெரியாது. இவர்கள் போனதே வேவு பார்ப்பதற்காக. மறைந்து மறைந்து பயந்து மறைந்து ஒளிந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தர்
அவர்களை காப்பாற்ற அங்கேயும் ராகாப் என்கிற ஒரு வேசியை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். நீ எந்த சூழ்நிலைக்குள்ளாக போனாலும் உன்னை பாதுகாக்க தேவன் அந்த இடத்துல ஒரு மனுஷனையோ இல்லாவிட்டால் ஒரு தேவ பிள்ளையோ தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைப்பார் என்பதை மறந்து போய்விட்டீர்களா? ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லாதிருங்கள். தேவன் என்னை மறந்தார் என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவர் என்னை பாதுகாக்கவில்லை என்று நீ முறுமுறுத்து கொண்டு இருப்பது என்ன? இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாக்காவிட்டால் என்றைக்கோ நம்மளுடைய வாழ்க்கை மண்ணிற்குள் போய் மடிந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் பாதுகாக்கிறார். அன்றைக்கு எரிகோவிற்கு போன தேவனுடைய ஊழியர்களுக்காக ஆண்டவர் ராகாப்பை எழுப்பினது போல நீ எந்த சூழ்நிலைக்கு நடுவேளை போனாலும் அங்கேயும் உங்களை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களை எழுப்புவார், தம்முடைய ஆட்களை எழுப்புவார். அவன் உலகத்தானாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை நம்மளுக்கு ஏற்றவனாய் மாற்றி போடுவார். அவர் ரட்சகர், அவர் நம்மளை பாதுகாக்கிறவர். உங்கள் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படல, யார் யார் ஆண்டவருக்குள்ள இன்னும் வரல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டாங்க, பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களா? ஆண்டவர் அவர்களையும் ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து என்றால் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாக்கிறவராய் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறவராய் வந்திருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறவராய் வந்திருக்கிறார். யாரை ஆண்டவர் ரட்சிக்கிறார், யாரை ஆண்டவர் பாதுகாப்பார்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். யோவான் 4:42. அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவரை மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். யாரை கர்த்தர் ரட்சிப்பாராம்? விசுவாசிக்கிறவர்களை தேவன் ரட்சிக்கிறார். எல்லாரையும் தேவன் பாதுகாத்து விடுவாரான்னு கேட்டா கிடையாது. கர்த்தர் யாரை பாதுகாக்கிறார்? அவரை விசுவாசிக்கிறவர்களை தேவன் பாதுகாக்கிறார். ஆண்டவரை முழுசா நம்பணும். ஆண்டவரை முழுசா நம்மளுடைய வாழ்க்கையில நான் நம்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்துல எந்த காரியத்தை குறித்து நீங்க பதறி போய் பயந்து போய் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களுடைய மனநிலைமைகளை அறிந்தவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் காயங்களை தெரிந்தவராயிருக்கிறார். மனிதன் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை அழகாய் பார்த்து பார்த்து உருவாய் படைத்த எல்லாமுள்ள சிருஷ்டி கர்த்தர் உங்களை பற்றி அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஜீவியத்தை அறிந்திருக்கிறார். உங்களுடைய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை எல்லா காரியத்திலிருந்து தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறாரே. நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? தேவனை அறியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடவாது. இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் ஏதாவது நடந்து விடுமா? பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. நான் வேதத்துல இன்னொரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனிங்க. தாவீது சவுலை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். சவுலுக்கு எப்படியாகிலும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. உடனே என்ன செய்யறான்? தன்னுடைய படையெல்லாம் திரட்டிக்கிட்டு தாவீது வனாந்தரத்துல ஓடி ஒளிவதற்கு இடமில்லாமல் ஓடி ஒளிகிறான். சவுல் ஆனாலும் அவனை கண்டுபிடிச்சு சுத்தி வளைச்சிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? தாவீது ஒரு மனுஷன் நிக்கிறான், சவுலும் அவனுடைய படை வீரர்களுமே நிற்கிறார்கள். ஒரு நிமிடம் திடீர்னு ஒரு மனுஷன் வருகிறான். உம்முடைய நாட்டை பெலிஸ்தியர்கள் மேற்கொள்ள வருகிறார்கள் சொன்ன உடனே சவுல் தாவீதை விட்டுட்டு தேசத்தை காப்பாத்துறதுக்கு போயிட்டான். நல்லா கவனிங்க, கடைசி தருணங்க. தாவீதை சவுல் சுற்றி வளைத்துட்டான். ஆனால் கர்த்தர் திடீர்னு ஒரு ஆள் அனுப்பினார். பைபிள்ல இருக்க ஒரு ஆள் வந்து சவுலின் இடத்துல அந்த வார்த்தையை சொன்னான். யாருன்னு சொல்லப்படல. கடைசி நிமிடத்திலையும் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மரணத்தின் கடைசி நிமிடத்திலே கூட கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்.
சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், அதிரியப்படாதிருங்கள். ஆண்டவர் அவர் ரட்சகர் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் பிள்ளையை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களுடைய தேவ ஜனங்களை தேவன் பாதுகாப்பார். உங்கள் குடும்பத்தை தேவன் ஒரு காலமும் அழிவிற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். யாரை தேவன் பாதுகாப்பாரா? எல்லாரையும் பாதுகாக்க மாட்டாரு. அவரை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்மளுடைய விசுவாசம் தாங்க நம்மளை ரட்சிக்கணும். கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கணும்னா நம்மளுக்குள்ள அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? விசுவாசம். சரீர பிரகாரம் மனிதனுக்கு சுவாசம் முக்கியம், ஆவிக்குரிய பிரகாரமான மனிதனுக்கு விசுவாசம் முக்கியம். சரீர பிரகாரம் மனிதனுக்கு சுவாசம் இல்லைன்னா செத்து போயிடுவான், ஆவிக்குரிய பிரகாரமான மனிதனுக்கு விசுவாசம் இல்லைன்னா செத்து போயிடுவான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஏன் தேவன் உங்களை சில காரியத்திலிருந்து பாதுகாக்க முடியல? ஏன் தேவன் சில காரியங்களை உங்களை விற்று போட்டவர் போல, கைவிட்டவர் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்? ஒரே காரணம் தான், கர்த்தர் மேல இருந்த விசுவாசம் இல்லை. படகு கொந்தளித்து கடல் அலைகள் தண்ணீர்கள் படகை அமிழ்த்த போட்ட பொழுது சீசர்கள் பயத்தினால் அலறி நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கூச்சலிட்ட பொழுது இயேசு எழுந்து கேட்ட ஒரே கேள்வி, அற்ப விசுவாசிகளே, உங்களுடைய விசுவாசம் எங்க? ஆண்டவர் ஒரு ஊழியனுக்குள் எதிர்பார்க்கிறது விசுவாசம், ஒரு தேவ பிள்ளைக்குள் எதிர்பார்க்கிறது விசுவாசம், ஒரு மூச்சு காற்றாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஓட வேண்டியது விசுவாசம். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை எங்கே? இந்த விசுவாசத்தை விட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவீர்களானால் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின் மேல் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை விசுவாசத்துல வாழ்க்கிற வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம் எங்கே? கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்கிற அந்த விசுவாசம் எங்கே? உலக மனிதன் மீது மற்றவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை ஏன் ஆண்டவர் மேல் இல்லாமல் போய்விட்டது? இன்றைக்கு ஏன் சில பிரச்சனைகளை கர்த்தர் நம்மளை கைவிட்டது போல தோன்றுகிறதுனா, அவரால் கிரியை செய்ய முடியல. அவர்களுடைய அவிசுவாசம் அவர்களை கிரியை செய்ய விடல. அற்புதம் செய்யாமல் இருப்பதற்கு காரணமே அவர்களுடைய அவிசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் என்கிற பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் சபிக்கப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் கிரியை செய்ய ஆயத்தம்தான், ஆனால் அவரை செய்ய விடாமல் தடுக்கிறதே நம்மளுடைய அவிசுவாசம். ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டேங்கிறார்? நீ செய்ய விடல, அவர் செய்வதற்கு ஆயத்தம். நம்மளுடைய மைண்ட் மென்டாலிட்டியை முதல்ல மாத்தணும். நம்மளுடைய கிருபை, நம்மளுடைய கிரியைகளை மாத்தணும். நம்ம வெளியில சொல்லிடுவோம் கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்னு, ஆனா உள்ளான மனது என்ன சொல்லுகிறது? கர்த்தர் கைவிடலைன்னா இதெல்லாம் நடந்திருக்கணும்ல. அந்த எண்ணத்தை முதலாவது மாற்றுங்கள். அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை பாதுகாப்பார் என்கிற அந்த விசுவாச அறிக்கை எங்கே? விசுவாசத்திலே வளர வேண்டுமானால் விசுவாச அறிக்கை வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விசுவாச அறிக்கை காணப்படுகிறதா? கிறிஸ்து என்றால் ரட்சகர், ரட்சகர் என்றால் பாதுகாக்கிறவர். யாரை பாதுகாப்பார்? அவரை நம்புகிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை தேவன் பாதுகாக்கிறார். ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்றேன், ஆண்டவர் அறியாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே சம்பவிக்காது. இது எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை தான். ஆனால் அந்த பாதையின் வழியில போகிறவர்கள் தான் அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இக்கட்டான சூழ்நிலையில நடத்துறாரா, ஆபத்தான சூழ்நிலையில நடத்துறாரா, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. கர்த்தரை துதித்து கொண்டு இருங்க. மனமகிழ்ச்சியா நீங்க போயிட்டு வந்துகிட்டு இருங்க, சந்தோஷமா இருங்க. காரணம் என்ன? அவர் மீது என்னுடைய விசுவாசம் இருக்கிறது.
என் மீது இருக்கிற அழைப்பு நிறைவேறும் வரை, என் மீது இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறும் வரை நானா அதை கெடுத்து போடாம வேற எந்த மனிதனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி என்னுடைய பயணத்தை சென்று கொண்டிருக்கிறேன், மனிதனை நோக்கி அல்ல. இன்றைக்கு உங்களுடைய பார்வை யாரை நோக்கி இருக்கிறது? விசுவாசத்தை துவங்குகிறவரையும் முடிக்கிறவரையும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும்னா அவரை விசுவாசிக்கிறவர்களை பாதுகாக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும்னா சும்மா எல்லாம் பாதுகாத்துட மாட்டாரு, அவரை விசுவாசிக்கணும். கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். ரட்சகர் என்றால் பாதுகாக்கிறவர் என்ற அர்த்தம். யாரை பாதுகாப்பாரு? அவரை விசுவாசிக்கிறவரை. அவரை விசுவாசிக்கணும். மனிதன் மீது இருக்கிற விசுவாசம் அல்ல, மற்றவர்கள் மேல இருக்கிற விசுவாசம் அல்ல, உலகத்தின் மேல இருக்கிற விசுவாசம் அல்ல, ஆண்டவர் மேல நான் ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருக்கணும். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழுந்து வரட்டும், நான் மீண்டும் சொல்லுகிறேன் அந்த சம்பவத்தை. தாவீதை சவுலின் படைகள் சுற்றி வளைத்து விட்டது. தாவீது நினைத்திருக்கலாம் நான் ஒளிந்து விட்டேன் என்று. திடீரென்று ஒரு ஆள் சவுலினிடத்துல வந்து உம்முடைய பெலிஸ்தியர்கள் உம்முடைய பட்டணத்தை மேற்கொள்ள வருகிறார்கள் என்று சொன்னான். உடனே சவுல் தாவீதை விட்டுட்டு போயிட்டான். இதுல யோசிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் சவுல் நினைத்திருந்தான தாவீதை கொன்றிருக்கலாம். ஆனா அதை யோசிப்பதற்கு கூட தேவன் அவனுக்கு அனுமதி தரல. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கும் வரை, உங்களுடைய அழைப்பு நிறைவேறும் வரை எந்த சத்துருவாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மனுஷனாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அழைப்பினுடைய மேன்மையே வித்தியாசமானது. அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் நம்பி இருக்கிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்க, பாவமான பாரமான நம்மளை நெருங்குகின்ற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிற ஒரு முடிக்கிறமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு ஏன் தள்ளாடி போகிறோம்? ஏன் தளர்ந்து போய்விடுகிறோம்? கண்மலையாகிய கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ரட்சிக்கிறவர் என்றால் பாதுகாக்கிறவர். ஏன் ஆண்டவரால் உங்களை பாதுகாக்க முடியவில்லை? ஏன் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியவில்லை? அவர் கிருபைகளிலே கிரியைகளிலே குறைந்து போனவர் அல்ல. அவரை கிரியை செய்ய விடாமல் நம்மளுடைய அவிசுவாசம் தடை செய்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய அவிசுவாசம் என்கிற அந்த கல்லை புரட்டி போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவிசுவாசம் என்கிற பொல்லாத இருதயத்தை கலற்றி போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு சுகமாகணும்னு. நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். அவன் மாய்மாலமாலாம் பேசல. அற்ப விசுவாசம், என்னை விட்டு போக நீர் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஐயா, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு போகணும் என்று தன்னுடைய மனதை திறந்து காண்பிக்கிறான். இன்னைக்கு வெளியில விசுவாசமா பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள அங்கும் இங்கும் பயந்து கொண்டிருப்பது ஒரு ஊழியனுக்கு அழகு அல்ல, ஒரு விசுவாசிக்கு அழகு அல்ல. சிங்கமே வந்தாலும் எதிர்த்து நிற்க வேண்டும், தைரியமா நிற்க வேண்டும். எந்த வல்லமைகள் வந்தாலும், உலகத்தின் காரியங்கள் வந்தாலும், ஆண்டவர் விசுவாச வீரர்களை சாதாரணமாய் பழக்க வைக்கவில்லை. சிங்கத்திட்ட கரடிட்ட பொல்லாத படை தலைவர்கள்ட்ட எல்லாம் கர்த்தர் நம்மளுடைய வீரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை பழக்க வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளுடைய விசுவாசம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து விடும். எங்க இருக்குது? நீங்களா சொல்லாதீங்கன்னு சொல்ல வேண்டாம். தானியேலுக்குள்ள ஒரு விசுவாசம், சிங்கத்தின் கெபிக்கு போவதற்கு முன்பதாக அவனுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது பயப்படல. அவனை கெபிக்கு கொண்டு போகும் பொழுது பயப்படல. கெபிக்கு குள்ள தூக்கிப்படும் பொழுது ஐயோ அம்மா என்று கத்தல. அவன் எனங்கன்னு போய்கிட்டு தான் இருந்தாரு. கர்த்தர் அங்க ஒரு தூதன் அனுப்பி இருந்தார். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
கெபிய அடைச்சிட்டாங்க, தானியேலை உள்ள போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அங்கேயே ஒரு தூதனை அனுப்பியிருந்தார். கவனிங்க, எப்பேற்பட்ட அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அங்கேயும் ஒரு ஆளை அனுப்பி, ஒரு தூதனை அனுப்பி உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவனாய் அவர் காட்சியளிக்கிறார். நம்மளுடைய பார்வைக்கு தாங்க அது அடைக்கப்பட்டது, நம்மளுடைய பார்வைக்கு தான் அது மூடப்பட்டது, நம்மளுடைய பார்வைக்கு தான் அது கைவிடப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அங்கேயும் ஒரு தூதனை அனுப்ப அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அங்கேயும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தானியேலுடைய விசுவாசம் அவரை மட்டுமல்ல பாதுகாத்தது, அவனை தூக்கி போடும்படி கையெழுத்திட்ட ராஜாவை மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்து விட்டது. தானியேல் கெபிக்குள்ளதான் இருந்தான், வெளியில இருக்கிற ராஜாவை மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்துட்டான். நீங்க அறையில போடுகிற முழங்கால், அறையில ஜெபிக்கிற ஜெபம், அது வெளியில இருக்கிற ஜனங்களையும் பிரபுக்களையும் தேவனுடைய சன்னிதானத்திற்கு பக்கம் திருப்ப வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆண்டவர் மேல ஆணித்தரமான விசுவாசம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே தளர்ந்து போய்விடக் கூடாது. இதை பேசுவதும் கேட்பதும் எளிது, வாழுவது கடினம்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் ஆகும், கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். அப்படியானால் விசுவாசம் என்பது தேவனுக்கு நிகராய் உயர்த்தப்படுகிறது. இந்த விசுவாச மார்க்கத்திற்குள் இருந்து கொண்டு விசுவாசம் இல்லாமல் இருப்பது அது ஒரு கேளிக்கையாய், சிம்சோனை உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பதாக வேடிக்கை காட்டினது போல, சிம்சோனை உலக ஜனத்திற்கு முன்பதாக வேடிக்கை காட்டினது போல, இந்த விசுவாச மார்க்கத்திற்குள் இருந்து கொண்டு விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் உலகத்திற்கு ஒரு வேடிக்கையாய் இருப்போம், சத்துருவானவனுக்கு ஒரு வேடிக்கை காட்சி பொருளாயிருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போய்விட வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மளை நடத்துவார், அவர் நம்மளை எல்லா காரியத்திலிருந்து தப்புவிப்பார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினே, செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து விட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. தீயை போன்ற பிரச்சனையும் தண்ணீரை போன்ற பிரச்சனையும் மனுஷனை சில நேரம் தம்முடைய தலையின் மேலே ஏறி போனாலும் சோர்ந்து போயிட வேண்டாம். கர்த்தர் நம்மளை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். இந்த ஊழியத்தை கெடுக்கும்படி, பேரை கெடுக்கும்படி எத்தனை மனிதன் எழுப்பினாலும் சோர்ந்து போய் விடாதிருங்கள். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு செழிப்பான இடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு செழிப்பான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து என்றால் ரட்சகர், ரட்சகர் என்றால் பாதுகாக்கிறவர். அவரை விசுவாசித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியா சொல்லி முடிக்கிற லூக்கா 2:26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். அப்படியானால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் ரட்சகர். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதை பார்க்கும் முன் நம்மளுடைய கண்கள் மூடப்படுவதில்லை, நம்மளுடைய வாழ்க்கையில மரணம் வருவதில்லை. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளுடைய கண்கள் பார்க்கத்தான் போகிறது. ஆண்டவர் நம்மளுக்காக நின்று செய்கிற ரட்சிப்பை நம்மளுடைய கண்கள் பார்க்கத்தான் போகிறது. அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. மரணமே வந்தாலும் அது வெயிட் பண்ணி தான் நம்மளை கூட்டு போகணுமே தவிர, கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நாம் மறித்து போய்விட மாட்டோம். ஆண்டவர் நம்மளுக்காக ரட்சகரா இருக்கிறாரு, சோர்ந்து போய்விட வேண்டாம். தைரியமா இருப்போம், விசுவாசமா இருப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னால இதெல்லாம் முடியாது, எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்கன்னு நம்மளை சாஸ்தாங்கமா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்கென்று கொடுத்த ஒரு வசனமே சங்கீதம் 138:18 தான். கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் இல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒன்றுமில்லாத ஒன்றும் தெரியாத எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்தேன். இன்று வரை செய்கிறார், இனிமேலும் செய்வார். எந்த வல்லமை, எந்த காரியம், எந்த சத்துரு எப்பேற்பட்ட சூழ்நிலையை தாறுமாறாயிருந்தாலும் கர்த்தரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். கண்மலையாகிய கிறிஸ்து ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்.
ஞான கண்மலை என்றால் ஞானம் பிளஸ் கண்மலை. கண்மலையின் தண்ணீர் என்றால் ஜீவ தண்ணீரை காண்பிக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் முதலாவது கிறிஸ்து உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். யாருக்கு அவர் போதிப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய வழியை போதிப்பார். தேவனுடைய பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் போகிறவர்களை, ஜெபிக்கிறவர்களையும் ஜெபத்திற்கு போகிறவர்களையும் ஜெபத்திலே தேவனோடு பங்கெடுக்கிறவர்களுக்கும் தேவன் தம்முடைய வழியை போதிப்பார். இரண்டாவது கிறிஸ்து என்றால் ரட்சகர். ரட்சகர் என்றால் பாதுகாக்கிறவர். பாதுகாக்க யாரை தேவன் பாதுகாப்பார்? அவரை விசுவாசிக்கிறவர்களை தேவன் பாதுகாப்பார். அவரை நம்புகிறவர்களை தேவன் பாதுகாப்பார். இந்த பாதுகாப்பு, இந்த ரட்சிப்பு நம்மளுக்குள் வரும் வரை நம்மளுடைய வாழ்க்கையில மரணமே வராது. மரணமே வந்தால் அது வெயிட் பண்ணி தான் நம்மளை கூட்டு போகணும். கண்களை மூடி, ஆண்டவரே, கண்மலையாகிய கிறிஸ்து நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினால சோத்திரம். நீர் எங்களை ரட்சிக்கிறீர், நீர் எங்களை போதிக்கிறீர், அதற்காய் சோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோதிராம் 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 சோதிரா. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். நீர் எங்களுக்கு உம்முடைய வழியை போதிக்கிறபடியினால சோத்திரம் ஐயா. நீர் எங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறபடியினால சோத்திரம் சோதிராம் 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 சோதிரம் ஐயா. சோதிரம் ஐயா. சோதிரம் ஐயா. சோதரம் ஐயா, என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களை பாதுகாக்க போகிறேன். நீர் எங்களை பாதுகாக்க நேரங்களை பாதுகாக்க போகிறேன். நேரங்களை பாதுகாக்க போகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீரங்களை ரட்சிக்கிறவ, நீரங்களை பாதுகாக்கிறவ. ஓ ரிலாந்தடா தடா கடா ரைக்கவே லேதோடோ ரிவாலா. என் பிள்ளையை நீர் பாதுகாக்கிறவ, என் குடும்பத்தை நீ பாதுகாக்கிறவ, என் தகப்பனை பாதுகாக்கிற தேவனே, சேனைகளின் அதிபதியே. ரிலாந்தடா துடா கடா ரைக்கவே லேதோடோ ரிவாலா திரிபல் லெந்தோடோ ரிகாவாலா திரம் லந்தடா ரிக்கவில் இதாடா ரைகா ரகாரிவில் லெந்தடோ துராவா லந்தடா ரைகாவாலா. பாதுகாக்கிற எஜமானனே, ரைகா லதா ரிக்கவில் இதோடோ ரிவாலா துரா கலந்தடா திடா கடா கடா ஓ ரிகாவா லகாலிவி ரிவிலந்தடோ ரிவாலா தாடா. கிறிஸ்துவை காணும் முன்பாய் நான் மரணம் அடைவதில்லை. நீரனை ரட்சிக்கிறதை பார்க்கும் என்பதாக நான் மரணம் அடைவதில்லை. உனக்கு ஒரு ரட்சிப்பு என்ற வார்த்தையின்படி நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். உன் வீட்டாரையும் உன்னையும் அவன் ரட்சித்துக் கொண்டான் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை ரட்சிக்க போகிறபடியினால சோத்திரம். நீர் எங்களை போதித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறபடியினால சோத்திரம். கண்மலையாகிய கிறிஸ்துவே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு நீதிமான்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரயாணம் பண்ணினது போல எங்களோடு நீர் பிரயாணம் பண்ணுவீராக. உம்முடைய வழியை போதிப்பீராங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாப்பீராங்க. முற்றுமுடி எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அபிஷேகத்திற்காய் சோத்திரம். உம்முடைய திருவசனத்திற்காய் சோத்திரம். உம்முடைய ஆழமான சத்தியங்களுக்காய் சோத்திரம். நீர் எங்களோடு இந்த காலை நேரத்தில் இடைப்பட்டு அதற்காய் சோத்திரம் ஐயா. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நூறத்தனையாய் நிறைவேறி பலிக்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.